தமிழகத்தில் சட்டென்று வானிலை பொறுத்தவரைக்கும் மாறுகிறது. வானிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்கு? எப்பொழுது மழை எதிர்பார்க்க முடியாது? எந்தெந்த மாவட்டங்களில் வலுவான கனமழை கிடைக்கும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக நாளைய தினத்தில் ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் சற்றே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள் அல்லது மதிய நேரங்கள் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகும். நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். தென்மேற்கு பருவமழையின் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காத்திருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும். தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை, குறிப்பாக தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இதன் காரணமாக குறிப்பாக வடக்கு ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம், பீகார், மேகாலயா உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி வங்கக்கடல் பகுதிகளிலும் தொடர்ந்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இனி வரப்போகிற நாட்களிலும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வருகிற ஜூலை 3ஆம் தேதி தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதி எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா பெரும்பாலும் வடக்கு, வடமேற்கு இந்த திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக அந்த ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகள், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பரவலான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை வரை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக வீசி வரக்கூடிய சூழ்நிலையில் தென்மேற்கு பருவமழையும் கணிசமாக நமக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு. கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக தீவிரமான மழை கிடைத்தாலும் நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்க முடியும். கனமழை தொடர்ந்து நீடிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் ஒரு சில பகுதிகளில் மழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக நமக்கு பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கனமழை தொடர்ந்து நீடிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு தொடர் மழை வாய்ப்பாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் நிச்சயம் பதிவாகும். நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள், தேனி, தென்காசி மாவட்டத்தின் சில இடங்களில் மிதமான மழை வாய்ப்புகள், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் என மேற்கு தொடர்ச்சியில் அவ்வப்போது பரவலாக இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி மிதமான மழை எங்கெல்லாம் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களில் கணிசமாக ஒரு சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக தொடர்ந்து நீடிக்கக்கூடும். ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்திலேயே கூட சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் பகுதியாக ஒரு மிதமான மழையானது சில சமயங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக நமக்கு எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று சேலம் மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படும். அதே போல் நாமக்கல், கரூர் போன்ற இடங்கள்ல இருந்தாலும் நாளைய தினத்தில் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்களிலும், அதே மாதிரி கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மழை பொழிவுகள் பகுதியாக விட்டு சீரான அளவில் மிதமான மழையாக ஒரு 15 நிமிஷத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். கடலோர மற்றும் கடல் ஒட்டி இடங்களில் பெரும்பாலும் ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் ஒரு மிதமான மழையாகவும், சில இடங்களில் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில்
பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டுமே தவிர மற்றபடி மிக கனமழையோ அதி கனமழையோ தமிழ்நாட்டில் எங்கேயும் மிரட்ட தற்போது வாய்ப்புகள் கிடையாது. அதனால் 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அதிகபட்சமான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் எங்கேயும் இப்போதைக்கு வெள்ளப்பெருக்கு கிடையாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கேயும் வெள்ளப்பெருக்கு அல்லது ஒரு மிக தீவிரமான ஒரு மழை பொழிவு அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கிடையாது. வங்கக்கடலில் தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமானாலும் நமக்கு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் அதிகபட்ச மழை வாய்ப்புகளே. அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்கிறத தெளிவுபடுத்தி உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தின் பகுதிகளில் குறிப்பாக மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும். ஏற்கனவே 38லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெயில் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் வந்தாலும் பகல் நேர வெப்பநிலை இன்னும் நமக்கு குறைந்த பாடில்லை. அதனால இனி அடுத்து வரும் நாட்களும் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து இதே போலவே அந்த 38, 39 டிகிரி செல்சியஸில் காணப்படும். இன்றைக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை ரொம்ப குறைவு. நாளைய தினத்தில் குறிப்பாக பகல் நேரங்களுக்கு அப்புறம் இடியுடன் கூடிய கனமழை ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்கள் சொன்ன மாதிரி வட தமிழ்நாட்டில் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் பொதுவாக வான மேகமூட்டம், பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் வரை ஏதேனும் ஓரிரு இடங்களில் பகுதியான ஒரு மழையாக தான் இருக்கும். மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை கிடைக்க போகிறது கிடையாது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா, 39 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் நமக்கு பகல் நேர வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு எங்கே நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன கல்லாரில் 8 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 4 சென்டிமீட்டர் மழையும், அவலாஞ்சியில் 2 சென்டிமீட்டர். இப்போ சின்ன கல்லாறுங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம். அங்கே கோயம்புத்தூர் தெற்குல பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் ஒரு மிக தீவிரமான அந்த மழை பொழிவுகள். அதெல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்ற மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரி 8 சென்டிமீட்டர்லாம் மழை பெய்யாது. வால்பாறையில் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் தெற்கு பகுதி அவலாஞ்சி, நீலகிரி மேற்கு பகுதி அவலாஞ்சி, குந்தா சொன்னோம் இல்லையா, அந்த இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையும், புலிப்பட்டி 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள், அம்பத்தூர் சென்னை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் இரவு நேரங்களில் மட்டும் கணிசமாக மழை பதிவானது, கொப்பம்பட்டி 1 சென்டிமீட்டர், பந்தலூர் 1 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை பகுதிகளிலும் 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம்.